நாங்கள் இது வைத்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கவனமாக. அப்ப நான் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி தன்னுடைய வாய் வார்த்தையை மிக கவனமாக வெளியிட வேண்டும். இவ்வாறு ஒரு பொறுப்பற்று அநாகரிகமாக வெளியிடக்கூடாது. சுஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பற்றி பேசுகிற இந்த விஷயம் மிக அந்த பேச்சினுடைய முகபாவங்களை நான் பார்த்தேன். அது மிக வக்கிரமாக இருந்ததையும் பார்க்கிறேன். அவருடைய அப்ப ஒரு கட்சிக்குள் இருப்பவரே அவர் அதாவது பகை முரண்பாடோடு பார்ப்பதை அங்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்க கருத்துக்கள்ல முரண்பாடுகள் வருகின்ற போது அது நேச முரண்பாடே தவிர அது பகை முரண்பாடு அல்ல. நாங்கள் பகை முரண்பாடு எங்கே பார்க்க வேண்டும் என்றால், அதாவது சிங்கள இனவாத அரசியல்வாதிகளோடு தான் நாங்கள் பகை முரண்பாட்டோடு பேச வேண்டும். இவர்கள் யாரோடு பேசுகிறார்கள் என்றால் உள்ளுக்குள்ளேயே பேசுகிறார்கள். இவருடைய வீரதீர செயல்களை அங்க வெளியில கலைக்கட்டும். பாராளுமன்றத்தில் ஆக்ரோஷமாக பேசிவிட்டு வந்து தேநீர் விருந்து விசாரத்தில் அவர்களுக்கு சேர்ந்து சந்தோஷமாக தேநீரை குடிப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த அரசியல் தலைவர்கள். அப்ப நாங்கள் இதை மிக கவனம். தமிழ் மக்கள் தரப்பில் இவர்கள் ஒரு வெண்டலிஸ்டுக்கள் நாச வேலை செய்வர்களாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல தமிழ் மக்களுடைய நலன்களையும் தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய செயற்திட்டங்களுக்கு செல்ல வேண்டுமே தவிர இத்தகைய வேலைகளை இவர்கள் செய்யக்கூடாது.